பகுதி 2. பாடப்பகுதி எனது அற்புதமான உடல். வகுப்பு 2. வணக்கம் மாணவ செல்வங்களே, அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனது அற்புதமான உடலின் பகுதி 1 காணொளியை பார்த்த பிறகு நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள், சரியான ஆரோக்கியத்தை பராமரிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்று பகுதி 2 மனித உடலில் உள்ள எலும்புகள், தசைகள் மற்றும் மூட்டுகள் போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள போகிறோம், கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியை பார்த்த பிறகு நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். எளிய உடல் அசைவுகள், எலும்புகள், தசைகள், மூட்டுகள், வளர்ச்சியின் உடல் அமைவுகள் மற்றும் நிலைகள். முக்கிய வார்த்தைகள்: மூட்டுகள், உடல் அமைவுகள், தசைகள், எலும்புகள். கருத்து வரைபடம். முதலில் எலும்புகள் மற்றும் தசைகள் பற்றி அறிந்து கொள்வோம். சில செயல்பாடுகளை செய்வதின் மூலம் நாம் கற்றுக்கொள்வோம். உங்கள் வலது கையை உங்கள் இடது கையின் விரல்களால் உணருங்கள். நீங்கள் ஏதாவது கடினமாக உணர்கிறீர்களா? ஆம், கடினமான விஷயம் எலும்பு. உங்களுக்கு ஏதாவது மென்மையான உணர்வு ஏற்படுகிறதா? ஆம் ஆசிரியரே, மென்மையான பகுதி தசை. நமது உடல் எலும்புகளாலும் தசைகளாலும் ஆனது. எலும்புகள் கடினமானவை, தசைகள் மென்மையானவை. உங்களுக்கு தெரியுமா, நமது தோல் அனைத்து எலும்புகளையும் தசைகளையும் மூடியுள்ளது. எலும்புகளும் தசைகளும் சேர்ந்து உடலுக்கு வடிவத்தையும் ஆதரவையும் தருகின்றன. நமது உடலில் 206 எலும்புகளும் 600க்கும் மேற்பட்ட தசைகளும் உள்ளன. தசைகளும் எலும்புகளும் இணைந்து செயல்படுகின்றன. தசைகள் எலும்புகளுடன் உறுதியாக பிணைக்கப்பட்டு அவை நகர உதவுகின்றன. இந்த பளு தூக்குபவரை பாருங்கள். அவர் தனது எலும்புகள் மற்றும் தசைகளின் உதவியுடன் எடையை தூக்குகிறார். தசைகள் மற்றும் எலும்புகள் நீச்சல் வீரர் நீந்த உதவுகின்றன. மேலும் ஒரு கிரிக்கெட் வீரருக்கு பந்து வீச உதவுகின்றன. தசைகளும் எலும்புகளும் மிதிவண்டி ஓட்டுவதற்கு உதவுகின்றன. நமக்கு வலுவான எலும்புகள் மற்றும் தசைகள் இருந்தால் மட்டுமே இவற்றையெல்லாம் செய்ய முடியும். நாம் தொடர்ந்து தசைகளை பயன்படுத்தும் போது அவை வலுவடைகின்றன. இதனால்தான் விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்கிறார்கள். நடைப்பயிற்சி, ஜாகிங் மற்றும் லேசான நீட்சி பயிற்சிகள் நல்ல ஆரோக்கியத்திற்கு முக்கியம். ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது நமது தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது. எனவே குழந்தைகளே, ஆமா டீச்சர், நாம எல்லாரும் தினமும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம். நல்லது குழந்தைகளே, இப்போது வாருங்கள், இந்த செயலை செய்யுங்கள். தரையில் ஒரு புத்தகத்தை வைத்திருங்கள். இப்போது உங்கள் முழங்கால்களையும் முதுகையும் வளைக்காமல் அதை எடுக்க முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடியுமா? இல்லை. ஆம். நமது எலும்புகள் நாம் நேராக நிற்கவும் நமக்கு வடிவம் கொடுக்கவும் உதவுகின்றன. எலும்புகள் இல்லாமல் நமது உடலுக்கு வடிவம் இருக்காது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கும் இடம்
மூட்டு என்று அழைக்கப்படுகிறது. பல செயல்களை செய்ய நம் உடலை வளைக்க வேண்டும். இது மூட்டுகளால் மட்டுமே சாத்தியமாகும். இதை பாருங்கள். இப்போது குழந்தைகளே, இதை முயற்சித்து பாருங்கள். ரசித்தீர்களா? இப்போது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் மூட்டுகளை வட்டமிடுங்கள். உடல் அமைவு. ஒரு உடல் அமைவு என்பது நாம் உட்கார்ந்து, நின்று அல்லது நகரும் போது நம் உடலை வைத்திருக்கும் ஒரு நிலை. நாம் நேராக உட்கார வேண்டும், நேராக நிற்க வேண்டும், நாம் நிமிர்ந்து நடக்க வேண்டும். இவை சரியான உடல் அமைவுகள். சரியான உடல் அமைவு நம் உடலுக்கு சரியான வடிவத்தை அளிக்கிறது. இது நம் உடலின் அனைத்து பாகங்களும் சரியாக வேலை செய்ய உதவுகிறது. இது நம்மை அழகாக காட்டுகிறது. உதாரணமாக, முதுகு வலியை தவிர்க்க கணினியில் வேலை செய்யும் போது நேராக உட்கார வேண்டும். வளர்ச்சியின் நிலைகளில் உடல் அமைவு ஒரு பங்கு வகிக்கிறது. இந்த படத்தை பாருங்கள். உலகில் உள்ள மற்ற விலங்குகளிலிருந்து நம்மை வித்தியாசமாக காட்டும் 3 விஷயங்கள் உள்ளன. நமக்கு ஒரு நிமிர்ந்த நிலை உடல் அமைவு உள்ளது. பேச்சை பயன்படுத்தி நாம் தொடர்பு கொள்ளலாம். நாம் சிந்திக்க முடியும். நாம் சொந்தமாக சாப்பிடலாம், படிக்கலாம், எழுதலாம், படங்கள் வரையலாம், பல விளையாட்டுகளை கூட விளையாடலாம். புரிந்ததா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டு பாட பணி. சரியான பதிலை தேர்வு செய்யவும். கேள்வி 1. தசைகள் வலுவடைய நாம் ஆ. உடற்பயிற்சி. ஆ. கார்ட்டூன்களை பாருங்கள். இ. புத்தகங்களை படியுங்கள். கேள்வி 2. விளையாட்டு வீரர்கள் உடற்பயிற்சி. ஆ. தினமும். ஆ. வாரத்திற்கு ஒரு முறை. இ. மாதத்திற்கு ஒரு முறை. கேள்வி 3. சரியான உடல் அமைவு சரியான வடிவத்தை அளிக்கிறது. ஆ. நமது கால்கள் மட்டும். ஆ. நமது கைகள் மட்டும். இ. நமது முழு உடலும். சரியான பதிலுக்கு T என்றும் தவறான பதிலுக்கு F என்றும் எழுதுங்கள். கேள்வி 1. நமது உடல் எலும்புகளால் மட்டுமே ஆனது. கேள்வி 2. எலும்புகள் நம் உடலுக்கு வடிவத்தையும் ஆதரவையும் தருகின்றன. கேள்வி 3. தசைகள் மற்றும் எலும்புகள் நீச்சல் வீரருக்கு நீந்த உதவுகிறது. கேள்வி 4. நாம் நிமிர்ந்து நடக்க கூடாது. கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். கேள்வி 1. நமது எலும்புகள் மற்றும் தசைகள் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கின்றன? கேள்வி 2. ஒருவர் நீந்துவதற்கு எது உதவுகிறது? கேள்வி 3. நமது தசைகளை எவ்வாறு வலிமையாக்குவது? கேள்வி 4. உடல் அமைவு என்றால் என்ன? கேள்வி 5. நல்ல உடல் அமைவு ஏன் முக்கியம்? சுய அறிவு மதிப்பீடு. ஆசிரியரே, இப்போது என் உடலையும் அதன் இயக்கங்களையும் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். என் உடலில் உள்ள பல்வேறு மூட்டுகளை என்னால் உணர முடிகிறது. என் புலன்கள் மூலம் அறியப்பட்ட பொருட்களை விவரிக்க முடிகிறது. வளர்ச்சியின் சில நிலைகளை என்னால் அடையாளம் காண முடிகிறது. சரி குழந்தைகளே, இந்த காணொளி மூலம் நீங்கள் அனைவரும் நல்ல அறிவை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.